Shiva 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 Shiva. தமிழ்நாட்டின் பெயரு, இந்த தமிழ் மாசத்தின் பெயரு, அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிற சொல்லுவாரு. லக்னம் நாம் போட்டுக்கலாம். நினப்பு இருக்கா? மறந்து போச்சா? ஆதி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, திரட்டாதி நட்சத்திரம், தசமி திதி. சரி, நன்றி. தம்பி சொல்றாரு, அதாவது பாத்தீங்கன்னாக்கா கார்த்திகை மாசம் 25ஆம் தேதி தசமி தேதினு சொல்லியிருக்கிறார் இல்லையா? கார்த்திகை மாசம் 25ஆம் தேதி. ஓகே, கார்த்திகை மாசத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு நாளானைக்கு தீபம் நடக்க போகுது. இப்போ தீபம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் காலையில பரணி தீபமாகவும் சாயங்காலம், அதாவது எப்பவுமே நீங்க வருடத்துக்கு ஒரு தடவை காட்சி பண்ணக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் முன்னாடி நீங்க மகாதீபம் ஏற்றுறீங்க. இப்போ காலையில பரணி தீபம் அது ஆலயத்தில் நடக்கிறது, இங்க மலையில் நடக்கிறது அர்த்தநாரீஸ்வருக்கு முன்னாடி மகாதீபம் அதுக்கு பேர். பொதுவாகவே கார்த்திகை மாசம் பூராமே தீபம் ஏற்ற சொல்லுவாங்க. இதனுடைய விஞ்ஞான அடிப்படை சமாச்சாரம் என்ன, ஆன்மீக ஒரு புகழ் ஆன்மீக நியாயமா தான் சொல்லியிருப்பாங்க, தப்பா சொல்ல மாட்டாங்க. பொதுவாகவே இந்த குளிரும் பனியும் சேர்ந்த காலம் இது. உங்களை பொறுத்த வரைக்கும் குளிரும் பனியும் சேர்ந்த காலம். இதை இந்த நேரத்துல கொசு தொந்தரவு, பூச்சி தொந்தரவு நிறைய இருக்கும். நீங்க வீட்டுல தீபத்தை ஏத்துனீங்கன்னாக்கா அந்த ஹீட்ல உள்ள இருக்கிற காத்து கூட வெளியே போய் நல்ல காத்த உள்ள இழுக்கும். இந்த பூச்சி தொந்தரவு இருக்காது உங்களை பொறுத்த வரைக்கும். இது இயற்கையாவே நீங்க சொன்னா செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கார்த்திகை மாசம் சிறப்புத்தர் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது மாதிரி முன்னோர்கள் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமே அவங்க சிறப்பாக தான் வச்சிருக்காங்க. நம்ம என்னதான் நினைக்கிறோமே தவிர 100% கரெக்ட் உங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ கூம்பு வடிவிலான, ஏன்னா சிவபெருமான் அப்படிதான் காட்சி தராரு உங்களுக்கு பிரம்மனுக்கு. ஸோ ஜோதி வடிவில காட்சி தராரு. ஸோ அதனாலதான் அண்ணாமலை தீபத்தை அடங்குங்கிறோம். இதுல டிராவல் பண்றோம், பயணம் பண்றோம், விரதம் இருக்கிறோம், இது உடல் ஆரோக்கியத்துக்காக. ஏன்னா பனிக்காலத்தில் நிறைய சாப்பிட்டீங்கன்னாக்கா ஜீரணமாகாது, ஆனால் அளவா சாப்பிட சொல்றாங்க, அளவா விரதம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ கார்த்திகை மாசத்துக்கு சிறப்பு. அப்ப என்ன அர்த்தம்? கார்த்திகை மாசத்துல மகாதீபம் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க, டிவியில பாருங்க, தீபத்தை கொண்டாடுங்க, சந்தோஷம் பார்த்துக்கு. அதுக்கு அடுத்தபடியா கார்த்திகை மாசம் 25ஆம் தேதி தசமி தேதின்னு சொன்னார். தசமி தேதி எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது? சூரியன் இங்க இருக்கிறார் இல்லையா? சூரியன் இங்க இருக்கார். அப்ப என்னாச்சு? 5, 10. சந்திரன் இங்க இருக்கிறாரு, இங்க இருக்கார். 2, 5, 10 ஆச்சா? இப்ப தசமி தேதி வந்துருச்சா? வேலை முடிஞ்சு போச்சு. காலையில் லக்னத்துக்கு ஏஎம் பிஎம் யாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன புரிஞ்சு போச்சு உங்களுக்கு? அப்ப தசமி தேதி வந்துச்சு. அப்ப சந்திரன் இங்க போயிட்டு இருக்கிறார். எங்க போயிட்டு இருக்காரு? நம்ம தீபத்தை கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரம் நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்ப யாருக்குறைய ஆட்டோமேட்டிக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி வந்துடும். பௌர்ணமி தீப திருநாள் ஆகும். இப்ப தசமி தேதிங்கிறது ஓகே ஆயிப்போச்சு. அப்புறம் தம்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ 6, 8, 10, 12, 14. அப்ப லக்னிக்க போட்டுக்கலாம். தம்பி என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரம் காலையில படிச்சது சொன்னாரு. இப்ப பூரட்டத்தை ஆண்டி ரேவதி வந்துருச்சு. ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்திருக்கா. இந்த லக்னம் அஸ்வினியில இருப்பான். லக்னம் அஸ்வினியில் இருப்பான். ரேவதி புதன் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நட்சத்திராதிபதி. ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன். லக்னத்துக்கு லக்ன புள்ளி அஸ்வினியில இருக்கு. லக்னாதிபதி யாரு? செவ்வாயா இருக்கா. புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? மனசுல வருதா? இப்போ லக்ன புள்ளி கேது. அப்போ அங்க புதன் கேது காம்பினேஷன். லக்னாதிபதி செவ்வாய் நிச்சயமா இருக்கிறார். யார் இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி செவ்வாய் 10% நீச்சமா இருக்கிற பட்சத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரம் சனியுடைய சாரத்தில் நீச்சமா இருப்பார். பூச நட்சத்திரம் சனியுடைய சாரத்தில் நீச்சமா இருப்பார். இப்போ நம்ம ஒரு ஜாதக ரீதியாக காலையில சக்தி குரு சொன்ன மாதிரி இப்போ பெரும்பாலும் இந்த விபத்து, ஆக்சிடென்ட், இந்த தண்ணியில மூழ்கி இறப்பு நிறைய பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த செவ்வாய் நிச்சயமான வரக்கூடிய சமாச்சாரம் தான். ஒரு ஜாதகத்துல மேஷ இலக்கணமோ விருட்ச இலக்கணக்காரனா இருந்தா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த 3, 8 தசாபத்தி நடந்து கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணியில மூழ்கி இறப்பதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டு போயிடும். இப்ப பூசணத்துல சனி இருக்கிற காரணத்தினால அதிகபட்சமாக நீர்நிலை குட்டைகள் போக்குவரத்து செய்வாங்க. இது காலபுருஷனுக்கு 4ஆம் வீடா இருக்கலாம். மாணவர்கள் நிறைய பேர் போவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூட மாணவர்கள் டூர் போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணா குட்டையிலேயே குளத்திலேயே போய் நீச்சல் அடிச்சு நீச்சல் தெரியாம சுழலாம் மாட்டி இறப்பு ஏற்படும். அந்த செவ்வாய் பயிற்சி ஆயிட்டா. செவ்வாய் பயிற்சி ஆயிட்டு 30 நாள் ஆயுதம் வச்சுக்க. சிம்மத்துக்கு வந்தாரு. சிம்மத்துக்கு வந்தா என்ன ஆகும்? நெருப்புனால் அழிவுகள் ஏற்படும்.
இப்ப தண்ணீரை மூழ்கி இருக்கிற சமாச்சாரத்தை பாக்குறேன் பேப்பர்ல. அடுத்த மாசம் பேப்பர்ல என்ன பார்ப்போம்? அதாவது தீயினால் பாதிக்கப்பட்டவங்க வருவாங்க. சரி, ஓகே, இது நம்ம சப்ஜெக்ட் வர்றோம். மேஷ இலக்கணம் சொல்லிட்டாரு, லக்னாதிபதி சொல்லியாச்சு. இப்ப இந்த குரு அந்த லக்னாதிபதி யாரு? குரு. நமக்கு ராசிநாதன் குருவா இருக்காரு, நட்சத்திராதிபதி புதனா இருக்காரு. இப்போ புதன் கேது காம்பினேஷன் எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகத்துல புதன் கேது சேர்க்கை என்பது ஒரு சிரமமான காரியம்தான். புதனும் கேதும் சேர்க்கையா இருந்தா, அப்ப நம்ம விஜய் சொன்ன மாதிரி கேது எங்க இருக்கிறாரோ அந்த இடம் சன்னமாயிருப்பார். இப்ப கேது எதுவோட சேர்ந்தாரு, கேதுவா மாறிடுவாருன்னு சொல்றாரு. இப்போ ஒரு ஜாதகத்துல அந்த கேது புதனோட சேர்ந்து தக்க மேஷ இலக்கணத்துக்கு எடுத்து மேஷத்துல இருக்கிறார். புதன் கேது சேர்க்கை மேஷ இலக்கணக்காரனுக்கு என்ன பண்ணும்? இதுதான் உங்களுக்கு ஒரு ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி, புதன் கேது சேர்க்கையாரு. மேஷ இலக்கணக்காரனுக்கு கேது எங்க இருக்கு அந்த வீடு எடுத்துக்கிறாரு. புதன் அவருக்கு 3, 6ஆம் வீட்டுக்கு அதிபதி ஜாதகத்துல. இப்ப புதன் கேது சேர்க்கை மேஷ இலக்கணக்காரனுக்கு எங்க இருந்தாலும் அவனுக்கு என்ன ஆகும் உங்களை பொறுத்த வரைக்கும்? அதாவது கல்வியில தடை ஏற்படும். புதன் கேது சேர்க்கை மாமனுடைய ஆதரவு இல்லாம போடணும் உங்களை பொறுத்த வரைக்கும். புதன் கேது ராகு சேர்க்கை மாமனை இழக்க வேண்டிய சூழலை உருவாக்கும். புதன் கேது சுக்கிர சேர்க்கை அதாவது மறைமுகமான காதலை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் கேது செவ்வாய் ஜாதகத்துல அதாவது உங்க வீடு மனை போக்குவரத்து எதாவது இருந்துச்சுன்னா அது வெள்ளகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே ஆல்ரெடி வெள்ளகத்துல இருந்துச்சு கேட்டீங்கன்னா, சனி கோச்சார ரீதியா கிராஸ் பண்ணாருன்னா அந்த வெள்ளகத்தை தீப்பாரு. எப்படி? உங்களுக்கு தீக்க மாட்டாரு, எனக்கு தீர்த்து கொடுப்பாரு. அப்ப அவங்கதான் என்ன பண்றாங்கன்னா பூர்வீகத்தை இழக்க வேண்டிய சூழல் உருவாகுது. ரிஷபலக்கணக்காரங்க இருக்கிறாங்க. ரிஷபலக்கணத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் இப்ப இந்த ஜாதகத்துல 7, 9 இருக்கிறார். இப்ப ரிஷபலக்கணக்காரனுக்கு அந்த சுக்கிரனும் கேதும் சேர்க்கையாயிருந்தால் அந்த ஜாதகனுக்கு இம்மாரல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். இம்மாரல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் தடமாறி போறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். அந்த கேது சுக்கிரன் ராகு சேர்க்கையா இருந்தா உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பலதார தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒருவேளை கோயில் கட்டி மெம்பரா இருந்தா உண்டியில இருந்து காசு திருடறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அது திருட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க எடுத்துக்கிறாங்க அதிகாரிகள் நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்போ இவங்களை நாம அவங்க ஒரு ஜாதகத்துல அந்த கேது அந்த குரு சனி இது 3 தான் அந்த ஏதோ ஒரு ஆலயத்துக்கு அவங்களை நிர்வாகிகளா போடுவாங்க. நானும் முருகேசன் என்னதான் கேட்டாலும் எல்லாம் போட மாட்டான். ஆனா நான் நிறைய சங்கத்துல இருக்கிறேன், எல்லாத்துலயும் பொருளாளர் தான் இருக்கிறேன், சக்தி குரு மாதிரி. எந்த சங்கத்திலயும் எனக்கு பொருளாளர் இருக்குன்னு தவிர நான் சங்கத்தில் இருக்கிற சங்கத்துக்கு பொருள் கிடையாது. அப்ப என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுக்கிரன் என்பது பொருள்காரகன், சுக்கிரன் என்பது கலத்திரக்காரகன். இப்ப சுக்கிரன் கேது சேர்க்கை ரிஷபலக்கணக்காரனுக்கு ஆகாது. அவனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 தார தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், 3 தார தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மனைவியை இழக்க வேண்டிய சூழலை உருவாக்கி. அடுத்த அப்புறம் மிதுன லக்னத்துக்கு போயிடலாம். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க புதன் இருக்கிறார். புதன் கேது ஆல்ரெடி இப்ப ஜாதகத்துல. இப்போ புதன் கேது அப்படிங்கிறது அந்த மிதுன லக்னம். இப்ப மிதுன லக்னக்காரங்க இரட்டைத்தன்மையுடையவங்களா இருப்பாங்க. 2 எண்ணங்கள் இருக்கும் அவனுக்கு, ஆக்சுவலேஷனாவே இருக்கும், சீக்கிரம் முடிவெடுக்க முடியாது, கற்பனை நிறைய இருக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும், கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கற்பனைய அந்த ஈடு கட்டுற அளவுக்கு அவங்க கிட்ட அந்த ஸ்பீடு இருக்காது. அதனால பொண்ணு ஐடியா பண்ணி கற்பனையில ஜாலியா இருப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும். இந்த புதன் ஆதிக்கம் உள்ளவங்கள கவிதை போடுறாங்க, பாட்டு கேட்கறாங்கன்னு இவர் சொல்றாரு. புதன் அப்படித்தானே அவரு நிறைய புதன் கேது சேர்க்கையா இருக்கிறவங்க பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, இலிசி நாட்டத்துல அறிவாப்பாங்க, சக்தி சொல்றாங்க. என்ன சொல்ல பொதுவாக சொல்லுவாங்க. அப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இயலிசை நாடக நாட்டியத்துல இப்ப நிறைய பேர் ஜோதிகள் இருக்கிறாங்க. அண்ணன் வருமானத்தை பத்தி பேசினாரு, தம்பி செல்வா என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா மற்ற விஷயத்தை பத்தி பேசினாரு, அவங்களும் வருமானத்தை பத்தி பேசினாரு. இப்போ ஒரு ஜாதகத்துல சம்பாதிக்கணும் அப்படின்னா படிச்சவங்களும் சம்பாதிப்பாங்க, படிக்காதவங்களும் சம்பாதிப்பாங்க. ஒண்ணுமே கிடையாது. இளம்பலையில ஒருத்தருக்காரு, அவர் பாத்தீங்கன்னா 500 நோட்டு அடுக்கி வச்சிருப்பாரு, எதுவுமே சொல்ல மாட்டார், 4 வார்த்தை சொல்லுவாரு, அவர் மகா கோடீஸ்வரனா இருக்கிறார். இது உங்களுக்கு வாக்குப்பளிது மாத்திரமல்ல, உங்களுக்கு யோகம், பணம் சம்பாதிக்க யோகம். சக்தி குரு தான் இருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பார்க்க மாட்டேங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பா இன்டெலிஜென்டா ஜாதகம் பாக்குறாரு. அவர்கிட்ட பார்த்தவங்களாம் என்கிட்ட சொல்றாங்க, இவர் என்ன பண்றாரு 3 மணி நேரத்துக்கு கூட ஜாதகம் பாக்குறதே இல்லை, கூட்டிட்டு போயிடுறாரு. போதுங்கிறாரு அவர், போதுங்கிறாரு. நான் என்ன பண்றேன், நானும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கலந்து வச்சிருக்கிறேன், 300 ரூபாய்க்கு மேல வரமாட்டேன். யோகா பண்ண சொல்றான், மனுஷனுக்கு யோகா இருக்கு, யோகா ஏத்துக்கிறாரு. நான் ஏத்துக்கல, நான் ஏத்துக்கிறேன், அவர் ஏத்துக்கலாம்.
இப்ப என்ன அர்த்தம், உங்க ஜாதகத்துல யோக பலன் எப்படி இருக்கோ அந்த யோக பலனை பொறுத்து வருமானம் வரும். அது ஜாதகத்தான் வருமானம் வருது, வேற வேலையில வரல அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க எந்த வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம காலையில சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்துல சனி வந்து நீச்சமாயி போச்சுன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தொழில் என்பது சிறப்பா இருக்கா. பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்துக்கு சனி வந்து நீச்சமாயி போச்சுன்னா உங்களுக்கு அந்த தொழில் சிறப்பா இருக்கா. இப்ப 12ஆம் பாவம் நமக்கு வந்து மீன ராசியை பத்தி பேசுறோம். காலபுருஷ 12ஆம் பாவம். 5ஆம் பாவம் மந்திர உச்சரம். 5ஆம் பாவங்கிறது மந்திரத்தை பத்தி பேசக்கூடியது. மந்திரம் மூலியமாக நம்ம வந்து சாமியை ஆராதனை பண்றது, தியாகராஜ சுவாமிகள் மாதிரி கீர்த்தனையை பேசுறது இது. ஆனா அந்த செயல்பாடு கொண்டு வருது 12ஆம் பாவம். அது பலிதமாகும் இல்ல, உங்க பிரார்த்தனை வந்து பலிதமாகணும் இல்ல, உங்க பிரார்த்தனை பலிதமாகணும்னா 12ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகணும் உங்களுக்கு. இப்ப இந்த இடத்துல மிதுன லக்னத்துக்கு புதன் லக்னாதிபதியே புதனா இருக்காரு, அங்க 4ஆம் வீட்டுக்கு புதனா இருக்கிறாரு. புதன் கேது சேர்க்கையா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு கல்வியில தடை கொடுக்கும், தாய் வழி உறவுகள் பாதிக்கும், தாய் மாமனை பாதிக்கும். சரி, ஓகே, கடகத்துக்கு போயிடலாம். கடகத்துக்கு சந்திரன் கேது, அங்க சந்திரன் கேது, சந்திரன் புதன் கேது, சந்திரன் கேது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சந்திர சனி சந்திர கேது. இப்ப சந்திரங்கிறது நமக்கு வந்து தேஜஸ், தேஜஸ்ங்கிறது உடம்பு இல்லையா. சந்திரன் சனி சேர்க்கை என்பது இந்த உடம்பை மெய்வருத்தி வேலை செய்வேன், இந்த உடம்பை மெய்வருத்தி சம்பாதிக்கவும் செய்வேன். மெய்வருத்தி வேலை செய்யறது ஆண், இந்த உடலை வச்சு மெய்வருத்தி சம்பாதிக்கிறது பெண். கஷ்டப்பட்டு அந்த உடம்பை வச்சு சம்பாதிக்கலாம், கஷ்டப்படாம சம்பாதிக்கலாம். அப்ப இது எனக்கு என்ன எப்படி வருது அந்த இடத்துல, நான் ஏன் கஷ்டப்படணும், என் உடம்பை கொடுத்து சம்பாதிச்சு போறது, அப்படி மாதிரி இடத்தை உருவாக்குது. இந்த சந்திர சனி சேர்க்கை என்பது ஜாதகத்துல எப்படி பண்ணுது, என் உடம்ப மெய் வருத்தி சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், இந்த உடம்பை வச்சுக்கிட்டு மெய் வருத்தாம சம்பாதிக்கிறது ஒரு ரைட். அதுக்கு நான் ஈடுபடுவேன், அது ஓகே சொல்லுவேன். எனக்கு நடக்காது, நான் கேட்டா கொடுப்பாங்க அது மாதிரி. அப்போ சந்திரன் இந்த ஜாதகத்துல கடகராசி அதிபதியே சந்திரன். அப்ப சந்திரன் கேது சேர்க்கையா இருக்குது அந்த மாதிரி. அப்ப சந்திரனும் அந்த கடகராசிக்கு சுக்கிரன் ஆகாதவர்னு சொல்றோம். ஆனா ஒரு சில ஜாதகங்களை பாத்தீங்கன்னாக்கா அந்த கடகராசிக்கு சுக்கிரன் தான் அபரிதமான ராஜயோகத்தை கொடுத்துக்கிறார். அப்ப என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்தை நம்ம நிறைய கத்துக்கணும், உள்ள போய் பார்த்துக்கணும், டெய்லி படிச்சுட்டே தான் இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜோதிடம். ஒரு ஜோதிடத்துக்கு இன்னொரு ஜாதகத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா அவனுடைய பலன் வேற, என்னுடைய பலன். ஆனா காலதேச வர்த்தமானம் யுக்தி சுக்தின்னு சொல்றது. அந்த வளர்ப்பு சூழலை, அவங்க நடப்பு கல்வி, அவங்க பெற்றோர்கள் பண்ணக்கூடிய அந்த யோக அமைப்பு, அவன் படிக்கலாம் கூட படிக்க வைக்க முயற்சி அங்க என்ன பண்ணா ஜாதகத்துக்கு ஒத்து போகலாலும் ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட வேலையை செய்ய வைக்குது அவன். இப்ப கல்வி என்ன பண்றான், நீ கல்வி படிக்காம யாரும் இல்ல. இப்போ புதன் கேது சேர்க்கை கல்வியில தடை வரும்னு சொல்றான், ஆனா பெற்றோர்கள் எப்படி படிக்க வைக்கிறாங்க, காசு கொடுத்தா பாஸ் பண்ண வைக்கிறாங்க. அப்ப என்னன்னா அந்த கல்வியில ஒரு சோபிக்கிறது இல்லை, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. கல்வி படிக்கிறாரு, அந்த கல்விக்கு சம்பந்தம் வேலையை செய்யறது இல்லை, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு போயிடலாம். சூரியன் புதன் அது ஓகே, முடிஞ்சு போச்சு. சூரியன் கேது. இப்போ ஒரு ஜாதகத்துல சூரிய புதன் சேர்க்கை என்பது புதாத்தி யோகம் சொல்றாங்க. அந்த புதாத்தி யோகங்கிறது புதன் ஆதிபத்தியம். அதாவது கூட பொறுத்த வரைக்கும் அந்த புத ஆதிபத்திய யோகம் யாருக்கு வேலை செய்யுது, எந்த லக்னத்துக்கு வேலை செய்யறது முக்கியமான விஷயமா இருக்கு. பொதுவாகவே சூரிய புதன் சேர்க்கை என்பது அந்த சிம்மத்திலே இருந்தா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சூரிய புதன் நல்லா வேலை செய்வாங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் சத்தமா பேச சொல்றீங்க. சரி, கொஞ்சம் இருமல் வந்துச்சு. அதாவது என்னன்னா அந்த சூரிய புதன் சேர்க்கை என்பது சிம்ம ராசியில சூரியன் இருந்தால், சூரிய புதன் சேர்க்கையா இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல கல்வியை கொடுக்குது. அதே சூரிய புதன் வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்துச்சுன்னா கல்வியை தடை பண்ணுது, பாவ பலன் கொடுத்து. இப்ப ஜீவா போட்டாரு, அந்த மீனத்துல சனி இருக்கிறாரு, அந்த பொண்ணு எம்எஸ்சி அக்ரி படிச்சுன்னு சொன்னாரு. அந்த சனி 4ஆம் பாவத்தை படிச்சா பூமி சம்பந்தமான கல்வி தான் படிக்கணும். அது அக்ரியும் படிக்கலாம், அவர் கண்ணதாஸ் சொன்ன மாதிரி பூமியை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம், ஹார்டிகல்ச்சர் படிக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அவங்களை பொறுத்தாரு. ஸோ அந்த கல்வி வரலாம். அதுல 4 விதமான கல்வி இருக்கு. கல்வி என்பது மந்தமாக இருக்கும். கல்வியை ஜெயிக்கிறது அவன் லக்னாதிபதியை பொறுத்து, அவன் வேலை வாங்குறது அவன் 10ஆம் இடத்தை பொறுத்து. ஸோ அந்த கல்வி என்பது மந்தமா தான் இருக்கும். ஆரம்ப கல்வி அந்த கேதுல மந்தமா இருந்தாலும் கூட உயர்கல்வி எல்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்த கன்னிக்கு அதே பலன் தான் உங்களை பொறுத்தாரிக்கும். இப்ப நியூமராலஜின்னு சொல்றோம்ல, அந்த நியூமராலஜிய ஒன்றும் புதுசா இல்லை, நம்மகிட்ட திதியிலே இருக்கு. பிரதமை துதி சொல்றோம்ல, பிரதமைக்கு பலன் சொல்லி பாருங்க, உங்களுக்கு துதைக்கு பலன் சொல்ல பாருங்க. 1ஆம் பாவம் 2ஆம் பாவம், திருத்தீதி 3ஆம் பாவம். திருத்தீதியில பிறந்தா திருத்தீதியில எப்படி இருப்பீங்க, திருத்தீதியில அந்த மிதுன லக்னம் வருது. இசையை கேட்பாங்க, பாட்டு கேட்பாங்க, இசை அறிஞரா இருப்பாங்க. இப்ப திருதி தீரத்துல பிறந்தவங்க இந்த 3ஆம் பாவம் வேலை செய்யும். இப்போ துவாதசி வருது, துவாதசினா 12, 1 2 கொட்டிக்க, 1 2 பலன் சொல்லுங்க, அதான் நியூமராலஜி.
என்ன திதி இருக்குதோ அந்த திதிக்கு இந்த பாவங்களை பொருத்தி பார்த்து நீங்க பலன் சொன்னீங்கன்னாக்கா முடிஞ்சு போச்சு. அது மாதிரிதான் இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம் உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவதி புதன் காலபுருஷ தத்துவத்துக்கு நான் பேசணும். அந்த புதன் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புதன் கேது சேர்க்கை இந்த இடத்துக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும், இந்த இடத்துக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும். இந்த இடத்துல வேலை செய்யறது உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில கொஞ்சம் தடை பண்ணும். இந்த இடத்துல வேலை செய்யறது உத்தியோகத்தை கொடுக்கும். அந்த புதன் கேது சம்பந்தமான ஒரு உத்தியோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு. இப்போ இங்க 7 நட்சத்திரத்தை பொறுத்து அது மாறுது. இப்போ ஒரு ஜாதகத்துல அஸ்ஸ நட்சத்திர சாரத்துல புதன் இருக்கிறாரு, அது கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு? சந்திரன் புதனா மாறிட்டாரு, சூரியன் கேதுவா மாறிட்டாரு. இந்த இடத்துல எதுவும் வேலை செய்யாது. கரெக்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தபடியா அந்த கேது 6ஆம் பாவம் இருக்கிற காரணத்தினால ஒருவேளை அவருக்கு அந்த சந்திரன் கேது புத்தி நடந்துச்சுன்னா அது வழக்குகளை கொடுக்கும், கேஸை கொடுக்கும் ஆட்டோமேட்டிக். அது தீரவே தீராது. உங்களுக்கு அப்ப என்ன அர்த்தம் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சஷ்டி திதிக்கு 6ஆம் பாவத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சஷ்டி திதியில ஒரு காரியத்தை செஞ்சா இந்த கடன் ரோக பிடிப்படை சமாச்சாரத்தை தீக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சஷ்டி திதியில நீங்க ஒரு வேலையை செஞ்சீங்கன்னாக்கா அது வழக்கு சம்பந்த வேலையை தான் இருக்கும். சஷ்டி திதியில நீங்க புறப்பட்டீங்கன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தமான ஆளுகளை தான் போய் பார்ப்பீங்க. உங்களோட கூட இருக்கிறவர் சொல்லுவாரு, நான் இந்த மாதிரி வழக்கு சம்பந்தமாக போயிட்டு இருக்கிறேங்க. நீங்க யாரு வந்துருச்சா? 6ஆம் பாவம் வேலை செய்தா, 6ஆம் கடன் ரோக வேலை செய்தா, நீ ஒரு வேலை நீங்க பெருசா போயிட்டு இருக்கு. நீங்க இங்கதான் சார் போதும். நீங்க நினைச்சு சரி அடுத்து 7க்கு வந்தது. 7ஆம் பாவம் சுக்கரனுடைய வீடா இருக்காரு. இந்த இடத்துல அங்கேயே சொன்ன சுக்கரன் கேது சேர்க்காருன்னு சொல்லிட்டு லக்னாதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் கேதுவா இருக்காரு. 7ஆம் வீட்டுக்கு சுக்கரன் கேதுவா இருக்கிறார். அப்போ அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த ஜாதகத்துல காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு, துலா லக்னத்துக்கு ஜென்ம லக்னம். இப்ப அந்த அந்த லக்னாதிபதி சுக்கரன் அங்க குருவுடைய சாரத்துல இருக்கான்னு வச்சு விசாகம் இருக்கா இல்லையா, குரு இருக்காரு, குருவுடைய சாரத்துல இருக்கிறாரு உங்களை பொறுத்த வரைக்கும். இங்க வந்து சித்திரையினுடைய சாரத்துல கேது இருக்கிறார், செவ்வாய். இப்ப சுக்கர செவ்வாய் சேர்க்கையாங்க. இப்ப அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆக, அவருக்கு மன வாழ்க்கை என்பது தாமதமாகும். மன வாழ்க்கை என்பது வேற கேஸ்ட் நடக்கும், சேம் கேஸ்ட் நடக்காது. தன்னை விட வயது முதிர்வான ஒரு பொண்ணு தான் அவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேது அப்படி. அடுத்து 8 விருச்சத்துக்கு வந்துடலாம். ஆயுள் பாவம் சொன்ன காலசுக்காரத்துக்கு இந்த விருச்சிக ராசி. இப்போ மேஷம் விருச்சிக ராசிக்காரன் செவ்வாய் நிச்சயமா இருக்கார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக இந்த அப்பன் மகன் தொல்லை பிரச்சனை, போக்குவரத்து, கடன், பாகப்பிரிவினை, இதில் சண்டை வர்றது, குலக்கை இது மாதிரி மர்டர் வருது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் விருச்சிக லக்னக்காரராக இருக்கும். இந்த விருச்சிக லக்னக்காரங்க தான் என்ன பண்ணி கேட்டீங்கன்னா அப்பா மகன் சண்டை கட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறான், என்ன பாகராக பொண்ணு. இப்போ விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் நிச்சயமா இருக்கிற காரணத்துல சண்டைக்கு போறவன் பாதிக்கிறான். யார்கிட்ட சண்டைக்கு போறான்னு அவன் நல்லா இருக்கிறான், சண்டைக்கு போற இவன் பாதிக்கிறான். சண்டைக்கு போற அது தெரியாம போறது, நேரம் கட்டி போச்சு, அவ்வளவுதான். கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? அப்ப இது செவ்வாய் எங்க சொத்து பிரச்சனை, சகோதர பிரச்சனை. ஆமா. இப்ப செவ்வாய் வந்து யாருக்கு சகோதரன் பாகக்காரர் பண்ண சொல்லி யார்கிட்ட போறான்? அப்ப கிட்ட போறான். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சு வச்சான். இப்ப செவ்வாய்ங்கிறது பூமிக்காரன் சமாச்சாரம். சகோதரன் வகையில எனக்கு சொத்து வேணும், 10 வேணும், அதிகம் வேணும், கம்மி வேணும் பேசுறோம். அது எங்க போகுது? யார்கிட்ட போய் சங்கரார் பண்றது? சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு இருக்கிறார். தனுசு வந்து காலபுருஷனுக்கு வந்து 9ஆம் பாவமா இருக்கிறாரு. தனுசு லக்னக்காரன் ஒத்துருக்கிறாரு. தனுசு லக்னக்காரனுக்கு அந்த சுக்கரன் 6, 8, 12 மறைஞ்சாதான் அது யோகம். தனுசு லக்னக்காரனுக்கு ஒருவேளை 6ஆம் வீட்டு 6லயே இருந்தாலும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேற லக்கணத்துல 1, 5, 9 இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த சுக்கரசியானது என்ன பண்ணும்? கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா? சுக்கரசி வந்து பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கரன் கேது சேர்க்கை களவு போகும். சுக்கரன் சனி சேர்க்கை உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு இடிஞ்சு போயிடும், உங்களால ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. சுக்கரன் சனி சேர்க்கை வண்டி வாகனம் உங்களுக்கு பழுதாவே இருக்கும், சரி பண்ணவே முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும். சுக்கரன் சூரியன் சேர்க்கை, அவன் அரசு வேலைக்கு போனானா வேலையே செய்ய முடியாது, அடிக்கடி அலிகேஷன் தான் வரும். சுக்கரன் புதன் சேர்க்கை, இந்த ஜாதகம் சுக்கரன் புதன் கேது சேர்க்கை உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கல்வியில அரியஸ் வச்சுட்டே இருப்பான், ஜெயிக்கவே. சரி, ஒரே கிரகம் தான், ஒரே ராசி தான், ஒரே லக்னம் தான். அது அந்த ஜாதகத்தை பார்க்கும் போது எப்படிலாம் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்காக அப்புறம் தசாபதி பார்க்கணும், கோச்சாரம் பார்க்கணும். எப்பவுமே நீங்க கோச்சாரத்தை லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், சக்சஸ் பண்ண முடியும். மேக்சிமம்
அண்ணன் கோச்சாரம் இல்லைங்கிறாரு, இவர் இல்லைங்கிறாரு, செல்வம் இல்லைங்கிறாரு. ஆனா இந்த கோச்சாரத்தை லீக் பண்ணி இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு அதான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன், நாளைக்கு பேசிக்கலாம், அப்புறம் தசாபுத்தி வச்சு சொல்லிக்கலாம். ஒரு ஜாதகம் அந்த தசாபுத்தி தான் இயக்குது, அது எந்த மாற்றம் கிடையாது. இப்போ வந்து காலையில ஒரு ஜாதகம் போட்டாங்க. அவங்க என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா, அண்ணா ஸ்ரீதர் சொன்னாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சுக்கிரனுக்கு 6-8 லக்கணத்துக்கு சுக்கிரன் 6-8 பண்டுல மறைஞ்சா அவர் தண்டனை அனுப்பிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாதகம் வரும்போது தண்டனை அனுபவிச்சிட்டாருன்னு சொன்னதுனால நீங்க சொல்றீங்க, அவர் சொல்லல. அது கண்டுபிடிக்கணும்ல, வாங்கணும். அப்ப அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி சிக்கல. காலையில என்கிட்ட ஒருத்தர் வந்தார். அவர் பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னக்காரர் தான், 6ல குரு இருக்காரு அவருக்கு. இப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி தண்டனை கிடைச்சா நான் கேட்டேன். காலையில 7 மணி கேட்டா விட்டாங்க ஈரோட்ல இருந்து. சார் நாமக்கல் ஜெயில தான் சார் இருந்தாங்கிறார். இந்த காலம் தாங்க அது மறந்துட்டாரு அவரு. அவன் யார் போட்டு இப்ப எதுக்காக வந்திருக்காரு, அப்படியே அந்த கோச்சார குரு மறுபடியும் அவர் எட்டுக்கு வந்துட்டாரு. எட்டுல எங்க இருக்காரு அவர் ஜாதகத்துல, கிருத்திகள் இருக்கிறாரு. அந்த குரு என்ன பண்ணாரு, பொசிக்கு போயிட்டாரு. சோ குரு பொன்னவன் புறவன் நகை நட்டு போக்குறது எல்லாமே காலியா போச்சு. அதுதானே வந்திருக்கிறீங்க. ஆமா. அப்ப இழந்து சம்பாதிச்சிட்டாரு. அப்ப எப்படி இழந்தாரு, அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம இந்த வேலை செஞ்சு சம்பாதிச்சாரு, அதை இழந்துட்டாரு. ஆமா. அப்ப என்ன பண்றோம்னா அது நாம கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த தசாபுத்தி இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நாளைக்கு வரப்போறதையும் சொல்லணும், வந்ததையும் சொல்லணும். தம்பி செல்வா சொன்ன மாதிரி எங்க போயிட்டான். செல்வா சொன்ன மாதிரி, அதாவது ஜோதிடர் சொல்றதுனால நடக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. நடக்கிறதா ஜோதிடர் சொல்றாரு அப்படிங்கிறாரு. அது அப்படி தவறா அவர் புரிஞ்சிருக்கிறார், ஜாதகத்தை தவறா புரிஞ்சுக்காரு. நடக்க போறத சொல்றதா ஜோதிடம். உங்கள்கிட்ட அலர்ட் ஆகுறதுக்கு தான் வராரு அவரு. எச்சரிக்கை போட்டதுனாலதான் உங்க வேலை. நடந்துருச்சுன்னு சொன்னா நீங்க ஜோசியம் கிடையாது. அவன் இன்னும் அவன் நல்ல வேலை அவர்கிட்ட வந்து பாட்டி ஏகண்ட பாட்டி வந்தானாங்க, அதெல்லாம் போயிட்டு போக சொன்னா என்ன ஆகுது சொல்லு. அது ஏங்க பழைய கதையில பேசிட்டு இருக்கீங்க, சொல்லுவாங்க விடலாம். பழைய கதை விடுங்க சார், பரவாயில்ல. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. வாங்குறாங்க, கேள்வி கேட்கறாங்க. அப்ப இந்த நேரத்துல அந்த தசாபுத்தியோட கோச்சாரத்தை இணைச்சு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லணும். அப்பதான் கிளை பண்ண முடியும் உங்களுக்கு இல்லையா. இப்ப செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ ஒருவேளை விருச்சிக மேஷ லக்னக்காரங்களா இருந்தாலோ அல்லது பாத்தீங்கன்னா துலா லக்னக்காரங்கள் மீன லக்னக்காரங்கள் இருந்தாலோ நீங்க வாக்குப்பளித்து உங்களுக்கு செல்ல, அதனால ஜாக்கிரதையா இருக்கும். அளவாதான் சொல்லணும். நான் சொல்றது மத்தவங்களுக்கு போது உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு. பெரும்பாலும் மேக்சிமம் அந்த ஜோதிடம் பாக்குறவங்க துலா லக்னக்காரங்களை தான் இருப்பாங்க அதிகபட்சமா. ஆனா தனுசு லக்னம் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு ஜாதகத்துல சனி 2 இருந்தா தான் வாக்குப்பளிதம் வரும்னு சொல்லிட்டு செல்வா சொன்னாங்க. அப்படி கிடையாது. அதாவது ஜோதிடத்தை ஆளுக்கு ஆளு வில்லா வளைக்கிறீங்க, வில்லாலாம் வளைக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு. அடிப்படை கட்டமைப்பு என்னவோ அதுல இருந்தா மேல நீங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் மாத்திட்டே இருக்கலாம். அடிப்படை சமாச்சாரத்தை இவரு சொல்ற மாதிரி தான். அவர் என்ன சொல்றாரு, பேஸ் வீக்கா இருக்குது, பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த மாதிரி ஆயிப்பாரு. நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னாக்கா, எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சக்தி ஒரு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும். ஒரு கெட்டு போச்சுன்னா நீ ஜோசியா, ஒரு கெட்டு போச்சுன்னா நீ ஜோசியா, புரிஞ்சு போய் ஒரே வார்த்தை. ஜோசியன் என்ன அர்த்தம், உன்னுடைய வாக்குப்பளிதம் வாங்க, நீ சொல்றதை செயல்பாட்டு கொண்டு வரும். ஜோதிடத்தை சம்பாதிக்கலாம், அப்புறம் நீ சிறந்த ஜோதிடம் தான் இரு. ஏன்னா கூட்ட போய் பட்டம் கொடுக்கறதுனாலயோ அல்லது கிரீடம் கொடுக்கறதுனால ஜோசியம் கிடையாது. பப்ளிக் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க சொன்னதான் நான் ஜோசியம் கரெக்டா சொல்றாருன்னு சொல்லிட்டு 15/10/2015 இங்க முகநூல் சபைன்னு சொல்லிட்டு நாமக்கல் முனிசிபாலிட்டியில ஒரு போட்டார். கரெக்டா நீங்க 1 வருஷம் ஆச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் 500 பேர் திரண்டாங்க. அவர் பின்னாடி 2000 பேர் இருக்கிறாங்க. ஆமா, சிறப்பா பண்ணா, ரொம்ப சூப்பரா முகநூல்ல. அப்ப வந்தவங்க இன்னைக்கு பாதி பேர் காணோம். அன்னைக்கு ஒரு பெரியவர் ரொம்ப அற்புதமா பேசுறார். ஒரு சாமி படத்தை காமிச்சார். அந்த சாமி மறுப்பாளர், அதாவது பரிகார மறுப்பாளர் ஒருத்தர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறார். அவர் ஒரு பெரிய ஆள் தான். அவர் டெய்லி பேசுவார், என்கிட்ட கூட பேசுவார், அடிக்கடி சண்டை கட்டுவார். இவர் ஒண்ணு கட்டுக்கிறது. அவர் முன்னாடி உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட சொன்னாரு, ஒரு பேப்பரை காமிச்சார். ஒரு பேப்பரை கிழிக்கிறார். யாரு, உங்களை மாதிரி ஒருத்தர் கூப்பிடுறாரு. பேப்பரை கிழிக்கிறாரு, கிழிச்சிட்டார். 5 நிமிஷம் கழிச்சு ஒரு சாமி படத்தை கொடுக்குறார் பெருமாள். இது கொஞ்சம் கிழிக்கங்கன்னா கிழிக்க மாட்டேங்கிறாரு. அதையாக கிழிச்சுக்கிட்டு அப்புறம் மடக்கிறாரு. இதான் நம்பிக்கை, இதான் ஜோதிடம். அருமையா சொன்னார். அவர் யாருன்னு தெரியல, பேர் ஞாபகம் இருக்காங்க, வரப்போற பேர். சிம்பிளா 10 நிமிஷம் பேசிவிட்டு இந்த உதாரணத்தை சொல்லிட்டு போயிட்டார். கரெக்ட், அவர் தான்.
முன்னாடி உட்காந்துருக்கிறவர் பெரிய ஆள், அது நாளைக்கு யாரும் சொல்றாங்க சொல்லக்கூடாது டிவி. அவர் வந்து எல்லா ஜோசியங்களையுமே சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாரு. அது இல்லாம மோசமான ஆளுக்கியா சரி இல்லைன்னு சொல்லுவார். நம்ம அதுக்குள்ளதான் போக வேண்டாம். இப்ப ஜோதிடம் கெட்டு போறதுக்கு காரணமே ஒரு ஜோதிடம் இன்னொரு ஜோதிடத்தை திட்டுறதுதான். அதை வச்சுக்க கூடாது. அவர் சரி இவரெல்லாம் சரியில்லை சொல்லக்கூடாது. நீங்க உங்க சாமர்த்தியம் நீங்க பிழைக்கிறீங்க. உங்களுக்கு 10 பேர் இருப்பாங்க, எனக்கு 10 பேர் இருப்பாங்க. ஜீவா சொல்றாங்கன்னா ஜீவா கிளைண்ட் இருப்பாங்க, அண்ணனுக்கு 10 பேர் கிளைண்ட் இருப்பாங்க. அது அவர்கிட்ட தான் போவாங்க. உங்கள்கிட்ட வரவங்க யார்கிட்ட வரமாட்டாங்க, செட் ஆகாது. உங்களுக்கு என்ன தசாப்தி நடக்குதோ அது சம்பந்தமான தான் வருவாங்க. அது சக்சஸ் ஆகிட்டா வேற யாரும் வரமாட்டாங்க. எனக்கு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையா இருக்கு, கல்யாண கேஸ் நிறைய வரும், டெய்லி வருவாங்க. வெளிநாடு 12 சூரிய புதன் சேர்க்கையா இருக்கு, வெளிநாடு சம்பந்தமாக தான் வருவாங்க, வேற யாரும் வரமாட்டாங்க. இப்போ இன்னைக்கு கண்டிஷன் இருக்கு அதான் வருவாங்க. நம்ம சொல்றோம், அவங்க போறாங்க, சக்சஸ் ஆகிறாங்க. அதனால இப்ப நம்ம என்ன கேட்டீங்கன்னாக்கா, நீங்க சொல்றதா பெருசு, நான் சொல்றதா பெருசு, இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மேட்டரே கிடையாது. இப்ப முருகேசன் சொல்ற பார்ட்டி ஏன்ட்ட வருவாரு, முருகேசன் ஒண்ணு சரியில்லைங்க. ஏன்னா எதுக்கு இத்தனை பேப்பர், இது நியூஸ் பேப்பர் வருதுல்ல சார், இந்த நியூஸ் பேப்பர் ஆளாளுக்கு எப்படி ஜோதிடம் எழுதுறாங்க. அதை ஒரு தினத்தந்தி எடுத்துட்டு வர ஒருத்தர், இவரு நல்லா சூப்பரா இருக்குதுங்க, எனக்கு கரெக்டா இருக்குறாங்க. அவரே இன்னொரு பேப்பரை சொல்லி சரியில்லை கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம், அவருக்கு அந்த ஜோதிடம் செட் ஆகுது, இவருக்கு செட் ஆகல. அதனால முதல்ல நாம நமக்குள்ள சண்டை கட்டிக்க நிப்பாட்டோம். இங்க ஜோதிடம் ஒண்ணுதான் ஒற்றுமை வளரும், மொழி விலை செல்லும் சொல்லி அடிக்கடி சொல்றாரு அவர். அதை ஃபாலோ பண்ணலாம். சரிதானே? இதை முடிச்சிடலாங்க, ஒரே நிமிஷம் 5 நிமிஷம் முடிச்சிடலாமா, போதுமா? சரி, போயிடலாம். சீக்கிரம் அடுத்து மகர ராசிக்கு வந்துட்டான். மகர ராசிக்கு அதிபதியே சனிதான் கூட பொறுத்த வரைக்கும். இப்ப வந்து அண்ணா ஒரு கருத்து சொன்னார். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இயக்கத்தில் இயக்கம் அது E=mc² சொல்றாரு. அவர் கரெக்டா தான் சொல்றாரு, சொல்ற விதம் அவருக்கு நமக்கு பிடிக்கல. அது E=mc². எந்த ஒரு வினையை நீ ஏற்படுத்தினாலும் அதுக்கு நேர் எதிர்வினை வினை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சாரு. E=mc². ஒரு பந்த எரிஞ்சீங்கன்னாக்கா எந்த வேகத்துல எரியுறீங்களோ அதுல 3/4 பங்கு திரும்பி வரும். இதான் அது பிரபஞ்சம்னு சொல்றாரு. அவர் சொல்ல தெரியாம சொல்றாரு. அவர் வேகமா ஸ்பீடா புடிச்சாரு மைக்க. அவர் ஸ்பீடா அட்டன் பேசுறதே தெரியல அவர். அப்ப என்ன அர்த்தம், அதுதான வினை, அதான பிரபஞ்சம். இப்ப அதான ஜோதிடத்தில் எழுதப்பட்டது, யாரையும் மாற்ற முடியாது. நீங்க வந்து எழுதப்பட்டது நடக்கும், அது எப்போ நடக்கும் கண்டுபிடிக்கிறதா உங்க வேலை. அது கரெக்டா சொல்லணும். அது நடந்துச்சுன்னா அந்த கிளைண்ட் உங்களுக்கு பர்மனன்ட் கிளைண்ட் ஆவாரு, இல்லைன்னா கிடையாது. இப்ப தசாபதி வேணுமா இல்லையா? எப்படி இல்லை காலம் எப்படி பண்றது, தசாபதி வேணும்ல. சும்மா ஜாதகத்தை போட்டுக்கிட்டு சும்மா அதுல இருந்து இதுல அப்படி சொன்னோம்னாக்கா அவர் எப்படி ஒத்துக்குவாரு? டைம் சொல்லணும். இப்ப மகர ராசிக்கு அதிபதி சனி, அவர் 2ல இருந்தா அவங்க ஜோதிடம் படிவாங்கன்னு கிடையாது. 2ஆம் வீட்டை குரு பார்த்தாலும், புரியுதா உங்களுக்கு? 2ஆம் வீட்டை குரு பார்த்தாலும், 2ல சனியை குரு பார்த்தாலும் இது உங்களுக்கு வந்து லாபகரமா இருக்கும். இப்ப வந்து துலாலக்கணமா இருக்காரு, இப்ப குரு அங்க இருக்கிறாரு. துலாலக்கணக்காரங்க யாராவது ஜோசியரா இருந்தீங்கன்னாக்கா கிளாஸ் கணக்கில் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம், காசு வந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும், அடிப்படை கரெக்டா சொல்லி உங்களுக்கான கனெக்ஷன் செட் பண்ணிருக்கு. ஏன்னா எப்படி வருவாங்க, ஒரு ஊர்ல 2 கடை இருக்கு சார், ஒரு கடை நல்லா நடக்குது, இன்னொரு கடை நல்லா நடக்கல. ஒரு புலவர் சொன்னார், ஒரு கடை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 பேர் நிக்கிறாங்க ஜெராக்ஸ் போறதுக்காக. அதுக்கு எதிர்ப்புற கடையில ஒரு ஆள் கூட இல்ல. 2ஆம் சொல்லி பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இவன் எப்படி எழுதிக்கிறான், இங்க தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் அனைத்து மொழிகளையும் ஜெராக்ஸ் எடுக்க கூட எழுதியிருக்கிறான். ஜெராக்ஸ் எது கொடுத்தாலும் ஜெராக்ஸ் எடுக்குது. இது ஆங்கிலத்தை கொடுத்தாருன்னா மலையாளத்தை கொடுத்தா என்ன? அப்ப அவர் எடுத்த ஜெராக்ஸ் மட்டும் போட்டு உட்காந்துருக்காரு சும்மா. இங்க கூட்டம் நிக்குது, அவன் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான் ஐயா. இப்ப இந்த யோகா எப்படி வேலை செய்யுது அவருக்கு இல்லையா? யோகா வேலை செய்து பாருங்க, அவருக்கு குஷியான குஷி. அதை அவரை கேட்டாரு, இப்படி போட்டாதான் ஆளுங்க வருவாங்க. அதனால அற்புதமா சொல்றாங்க உங்களை பொறுத்தாரு. சோ அதனால ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய விதம் அவங்களை எப்படி ரீச் ஆகுதுங்கிறதா முக்கியம். அப்போ மகர லக்னத்துக்கு அதிபதி, மகர லக்னக்காரங்களா நீங்க இருந்தீங்க கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜோதிடத்தை அவ்வளவு சிறப்பா, அதாவது ப்ரொஃபஷனலா செய்ய முடியாது, கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஒரு ஜாதகத்துல குரு வந்து 2ஆம் பாவத்தை பார்த்தா அந்த நீங்க என்ன ஜோதிட விதியே வேண்டாம், நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான். நீங்க எதேச்சியா சொல்றீங்க பாருங்க, இதான் சாமி சொல்றதுதான். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் காய் வச்சு கட்டிட்டு கொஞ்சம் தாடி கீழே விட்டு சாமியார உட்காந்தீங்கன்னாக்கா அருமையா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ஜோதிடம் தெரியுமே. பிரசனத்தை அப்படி போட்டு வச்சுட்டு மொபைல் அப்படி ஜாலியா பேசிட்டே இருந்தீங்கன்னா வரவங்க டபால் ஊட்டே இருப்பான், காசு போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க டேபிள் சேர்ல உட்காந்து சொன்னீங்கன்னா என்னையா கொஞ்சம் லூஸ் மாதிரி சொல்லி. இப்ப அந்த குரு செவ்வாயை பாக்குறாரா சந்திரனை பாக்குறாரா, குருச்சந்திரன் யோகம் இருக்குதா, குரு மங்கள யோகம் இருக்கா, அது வருமானத்தை பொறுத்து.
இல்லையா உங்களுக்கு? அப்போ குரு வந்து இந்த ஜாதகத்துல இயற்கை சுபர் தான், ஆனா சில நேரத்துல என்ன பண்றாரு, அவர் கெடுதலும் பண்றாரு. இப்ப துலா லக்னத்துக்கு குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 6ஆம் வீட்டுக்கு அதிபதியா, நான் போன மீட்டிங்ல சொன்னார் 3 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, நிறைய சம்பாதிக்கிறாரு, சம்பாதிச்ச வழியே எப்படியே போயிருந்துங்கிறாரு. இது இவ்வளவுதான். வருமானத்தை கொடுக்குறாரு, வருமானத்துக்கு ஏற்ற செலவு கொடுக்குறாரு. இப்ப சனி பகவான் இருக்காரு பொறுத்த வரைக்கும் மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி இப்ப 2ல இருக்காரு ஜாதகத்துல. அந்த சனி எதுல இருக்காரு உங்களுக்கு அநேகமா புரட்டாதியில் இருப்பார், கிட்டத்தட்ட நினைக்கிட்டாங்க. இப்போ புரட்டாதியில சனி இருந்தா அவங்களுக்கு வந்து சனி தோஷமே இல்லைனாலும் புரட்டாதி நட்சத்திரக்காரனுக்கு அந்த 7 சனி இருக்கிற மாதிரி தான். இப்போ புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரங்களுக்கு அல்லது மகர ராசிக்காரங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த செயல்பாடுமே சக்சஸ் பண்ண முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் காரிய தடை, அதான் காரிய தடைன்னு சொல்லி முயற்சி எடுக்கிறான், அதை பார்த்தீங்கன்னா அவன் புரட்டிக்கிட்டே இருக்கிறான், செட் ஆக மாட்டேன்னு சொல்றான் உங்களை பொறுத்த. அப்ப என்ன அர்த்தம், அவருக்கு அந்த சனியுடைய சாரத்துல அவருடைய நட்சத்திரம் ஏறி இருக்கலாம், ஆனா அவருடைய நட்சத்திர காலில் சனியை டிராவல் பண்ணிட்டு இருந்தாக்கா ஒரு காரியத்தை அப்ப கண்டுபிடிக்க முடியும்ல. இந்த பாதத்தை விட்டு இந்த நட்சத்திரத்தை விட்டு எப்ப அந்த சனி வெளியே போறவங்களால கணிக்க முடியும்ல, பாப்பீங்கல்ல, சொல்ல முடியும்ல. டைம் நிர்ணயம் மட்டும் முடிஞ்சு போச்சு, சக்சஸ் ஆகி போச்சா. மார்ச் மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் இப்படிதான் இருக்கும், மார்ச் 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது ஜோதிடம் சொல்லும் போது உங்களை பொறுத்த வரைக்கும் டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார், நீங்க வேற எல்லாம் அப்படிதான் இருக்கும். அதுக்கு ஒரு 100 ஜாதகங்களை உதாரணம் காட்டலாம், இல்லாத ஜாதகங்களை உதாரணம் காட்டலாம். இப்படி கும்பத்துக்கு போயிடலாம். கும்பராசியில சனி இருக்கிறாரு, அங்க என்ன இருக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருக்காரு, ராகு இருக்காரு ஜாதகத்துல, அப்புறம் குரு இருக்காரு. இப்ப குருவுடைய சாரத்துல தான் இருக்கிறாரு உங்களை பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த கும்பராசிக்காரங்களை புரட்டாதி நட்சத்திரக்காரங்களா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும், ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க புது சட்டை துணிமணி கூட வாங்க முடியாது, அவங்க குழந்தைங்களுக்காக கூட அவங்களால சேவை பண்ண முடியாது. போன வருஷம் நல்லா இருந்துச்சு சார், இந்த வருஷம் சிரமமா இருந்துச்சு சொல்லுவாங்க. இப்ப சனி எந்த ஒரு நட்சத்திரத்துல ஏறினாலும் அந்த நட்சத்திரம் என்ன ஆகுது, ஒரு தொய்வை அடையுது. இப்ப கேது எடுத்துக்கிறேன், கேது சனி சேர்க்க அந்த இடத்துல நாம இப்ப கேது சனி சேர்ந்துச்சுன்னா அவர் தான் முடிச்சு சுத்த சாமியாராயிரு. அடுத்து மீனத்துக்கு போயிடலாம். மீனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே உத்திரட்டாதி ரேவதி, இப்ப ரேவதி ஓடிட்டு இருக்காரு. ரேவதிக்கு அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து இந்த புதனுக்கு இது 9ல இருக்கிறார். ரேவதிக்கு புதன் எங்க இருக்காரு, 9ஆம் பாவத்தில் இருக்கிறார். இப்ப ரேவதி நட்சத்திரக்காரங்க யாரா இருந்தா திருமண தடையை சொன்ன காலையில ஒரு ஜாதகத்தை போட்டு கல்யாணம் ஆகல சார், கல்யாணம் ஆகாதுங்கிறதுக்கு இன்னும் நிறைய காரணம்லாம் இருக்கு சார். இப்ப என்ன இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரேவதிக்காரங்க இப்ப இருந்தா திருமண தடை நீங்கி கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டம் ஆயிருக்குது, திருமணம் நடக்கும். சரிதானே, முயற்சி எடுக்கலாம். ஸோ எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு. வாழ்த்து, எனக்கு என்ன வாய்ப்பு அளித்து நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.